ஆரம்ப காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இருந்தவர். ஜெயலலிதா தலைமையில் இருந்த அந்த கட்சியில் 8 ஆண்டுகள் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக திகழ்ந்தார். தூத்துக்குடி மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றியிருந்தார். பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு மாறினார். 2 கட்சியிலும் ஆட்சிக்கு வருகிற போது இவருக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டன. அதற்கு காரணம், இவர் எந்த கட்சியில் சேர்ந்து இருந்தாலும் அவருக்கென அவர் பகுதிகளில் தனி செல்வாக்கு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் தேர்தலில் போட்டியிடும் போதும் அவர் தொகுதியில் வெற்றி பெற்றார். திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில் இணைந்து தேர்தலில் போட்டியிடும் போதும் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், திமுகவின் இன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களின் வரலாறை காணலாம். திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1952 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள தண்டுப்பத்து என்ற கிராமத்தில் பிறந்தார். ஆரம்ப காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இருந்த இவர் ஜெயலலிதா அம்மையாரின் அன்பையும் மரியாதையும் பெற்றிருந்தார். இவர் பகுதியில் இவர் களப்பணிகள் சிறப்பாக செயலாற்றினார். இதனால் கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்து வைக்கப்பட்டது. அதேபோன்று தூத்துக்குடி மாவட்ட செயலாளராகவும் இருந்தார். அதிமுக கட்சியில் திறம்பட செயல்பட்டு மெல்ல மெல்ல தலைமையின் கண் பார்வையில் பட்ட இவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டு திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிட்டார். அதில் மாபெரும் வெற்றி பெற்று முதலாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு 2006 அந்த ஆண்டிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார்பாக போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார். அதேபோன்று 2010 தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டார். அப்போது அவர் அதிமுகவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த கட்சியிலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். அப்போது நடைபெற்ற திருச்செந்தூர் தொகுதி இடைத்தேர்தலில் 2010ஆம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதேபோன்று 2016ஆம் ஆண்டு தேர்தல் வந்தது. சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு அந்த தேர்தலிலும் வெற்றி பெற்றார். பிறகு 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு தொடர்ந்து 4வது முறையாக வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றியது. ஸ்டாலின் தலைமையிலான அரசு அமைந்தவுடன் இவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டன. கால்நடை வளம் மற்றும் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆரம்பத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் 2001 சட்டப்பேரவை தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவுடன் தொடர்ந்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர், ஒருங்கிணைந்த தூத்துக்குடி மாவட்ட செயலாளர், மாநில அமைச்சர் என படிப்படியாக வளர்ச்சி அடைந்தவர் 8 ஆண்டுகள் தூத்துக்குடி மாவட்ட அதிமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்து வந்தார். 2009ஆம் ஆண்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார். 2016ஆம் ஆண்டு திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட நடிகர் சரத்குமாரை வென்றார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திருச்செந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று தமிழகத்தின் மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரானார். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ரூபாய் 4.90 கோடி மதிப்பு சொத்து சேர்த்ததாக தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்கு விசாரணையில் தங்களையும் ஒரு மனுதாரராக சேர்க்க கூறிய அமலாக்க இயக்குநரகம் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. அமலாக்கத்துறையின் மனு மீது 19 ஆகஸ்ட் மாதம் 2023ஆம் ஆண்டு அன்று மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தெரிவித்தது. 2011ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி ஆறுமுகநேரி திமுக செயலாளர் KM சுரேஷ் என்பவரை ஒரு கும்பல் கொலை செய்த வழக்கில் அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றவாளியாக காவல்துறை சேர்த்தது. தூத்துக்குடி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கொலை முயற்சி வழக்கில் ஆதாரம் இல்லாத காரணத்தால் நீதிமன்றம் 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2023 அன்று விடுதலை செய்தது. இவருக்கு ஜெயகாந்தி என்ற மனைவியும், ஆனந்த் பத்மநாபன், ஆனந்த ராமகிருஷ்ணன், ஆனந்த மகேஸ்வரன் என்ற
3 மகன்கள் உள்ளனர். 2015ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி அன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டதை அடுத்து அவரும் சவுந்தரபாண்டியனும் ஜெயலலிதாவை வாழ்த்தியதால் ராதாகிருஷ்ணன் திமுகவால் இடைநீக்கம் செய்யப்பட்டார். 2016ஆம் ஆண்டு தேர்தலில் திருச்செந்தூரில் IASMK வேட்பாளர் சரத்குமாரை வீழ்த்தி ராதாகிருஷ்ணன் மீண்டும் வெற்றி பெற்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் மீண்டும் திருச்செந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சந்தித்த தேர்தல்களையும் அதில் வாங்கிய வாக்கு சதவீதமும் போட்டியிட்ட தொகுதியையும் வருடங்களையும் காணலாம். 2001ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 54.30% வாக்குகள் பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜெனிபர் சந்திரம் 41.81% வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். இவர் திமுக சார்பாக போட்டியிட்டார். பிறகு 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திருச்செந்தூர் தொகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பாக போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்றார். இந்த முறை 52.52% வாக்குகள் பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ATK ஜெயசீலன் 40.05% வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்டு 3வது முறை வெற்றி பெற்றார். இந்த முறை 67.81% வாக்குகள் பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அம்மன் டி நாராயணன் 25.57% வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் திருச்செந்தூர் தொகுதியில் 4வது முறையாக போட்டியிட்டார். திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். இந்த முறை 47.07% வாக்குகள் பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் PR மனோகரன் 46.60% வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் மீண்டும் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டார். இந்த முறை 52.97% வாக்குகள் பெற்று வெற்றியும் பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட நடிகர் சரத்குமார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பாக கூட்டணி சார்பாக போட்டியிட்டு 37.38% வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் திருச்செந்தூர் தொகுதியிலே போட்டியிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக சார்பில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்றார். 50.58% வாக்குகள் பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் 36.10% வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். அரசியலில் அவர் சந்தித்த இவ்வளவு தேர்தலில் எதிலுமே தோற்றது கிடையாது. அதற்கு காரணம் அவர் பகுதியில் அவருக்கென்று தனி செல்வாக்கு இருக்கிறது. திருச்செந்தூர் தொகுதியில் இதுவரை எந்த கட்சி தலைவரும் வேட்பாளரும் 3 முறை வெற்றி பெற்றது இல்லை. ஆனால் 3 முறைக்கு மேலாக தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரே தலைவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அந்த சாதனையை முதல் முறையாக அனிதா ராதாகிருஷ்ணன் படைத்துள்ளார். அதுவும் தமிழகத்தின் இருபெரும் கட்சிகளின் சார்பாகவும் இந்த தொகுதியில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னொரு சாதனைக்கு சொந்தக்காரராகியுள்ளார். இவரின் சொந்த ஊர் உடன்குடி அருகே உள்ள தண்டுபத்து. PUC வரை படித்த இவர் மதுரையில் பாத்திர தொழில் கல்குவாரி நடத்தி வருகின்றார். இவரது தந்தையார் ராமமூர்த்தி நாடார், தாய் பசுங்கிளி அம்மாள். திருச்செந்தூர் தொகுதியில் இதுவரை காங்கிரஸ் சார்பில் செல்வராஜ் என்பவரும், திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் எட்மண்ட் என்பவரும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பில் அமிர்தராஜ் என்பவரும் 2 முறை MLAவாக தேர்வு செய்துள்ளனர். அதன் பிறகு தொடர்ந்து 3 முறைக்கு மேலாக வெற்றி பெற்ற MLA யார் என்றால் அது திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவராகும். திருச்செந்தூரில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுகவை தவிர பிற கட்சிகளின் தலைவர்களின் குரல்கள் எடுபடாமல் போனது.
திருச்செந்தூர் சட்டசபை இடைத்தேர்தலில் கடுமையான மும்முனை போட்டி நிலவியது. இதில் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சிகள் மட்டுமே நேருக்கு நேர் மோதின. பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலில் போட்டியிடாமல் தங்கள் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த தேர்தலில் யாருக்கும் ஓட்டு போடாமல் 49 ஓ படிவத்தை நிரப்பி அழியுங்கள் என்று கூறியிருந்தது. அதை யாருமே கண்டுகொள்ளவில்லை. திருச்செந்தூரில் வெறும் 17 பேர் மட்டுமே ஓட்டு போட்டனர். அந்த ஓ படிவத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நல்ல மாற்றம் ஏற்படுத்த போகும் தேர்தல் என்றார். ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் தேசிய முற்போக்கு திராவிட கழக வேட்பாளர் டெபாசிட்டை பறிகொடுத்தார். இவ்வாறு திருச்செந்தூர் தொகுதியில் தனி செல்வாக்கோடு திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு வெற்றி வாய்ப்புகளை தேடிக்கொண்டு கொடுப்பவர் திரு ராதாகிருஷ்ணன் என்பது வரலாறு. மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.